நான் வீடியோ போட்டு 5 நிமிஷம் கூட ஆகலடா. படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு 5 நிமிஷம் ஆகல. அதுக்குள்ள இன்னொரு நியூஸ் போடுறீங்க. ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தடை. 21ஆம் தேதி தான் திரும்ப அடுத்த ஹியரிங் வரும். அதுலதான் முடிவே எடுக்கப்படும்ன்றீங்க. முடிவு எடுத்து அதுக்கப்புறம் சென்சார் சர்டிபிகேட் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அது கலெக்ஷன் பார்த்து அது ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க பார்த்து எப்படா ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு படம் லாஸ்ட் படத்துக்கு ரொம்ப அதாவது லிட்டரலா அள வச்சிருவீங்க போல, இல்லனா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களா எல்லாரையும் போட்டு. இதுல வேற ஃப்ரீ ப்ரமோஷன் ஒரு படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படின்னே தெரியல எனக்கு. 2 படமும் சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வந்தது. அந்த படம் சர்டிபிகேட் வாங்கிருச்சு. அவன் ப்ரமோஷன் பண்ணி அவன் சர்டிபிகேட் வாங்கி அவன் நாளைக்கு ரிலீஸ் பண்றான். சரி ரிலீஸ் பண்றான், ஓகே. இப்ப நீ போய் அவன் ரிலீஸ் பண்ற தியேட்டர்ல நாளைக்கு ஒரு பெரிய தியேட்டர்ப்பா, நான் கீழே போடுறேன், அந்த சீட் அவைலபிலிட்டி மட்டும் பாருங்களேன். 9 மணி ஷோ கால்ல எல்லா சீட்டுமே காலியா தான்டா இருக்கு. டே எனக்கு வேணா விட்டுருக்க. இதுவே தளபதி படத்துக்கு நீ புக் மை ஷோல போய் சும்மா ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் செக் பண்ணலாம் கூட உள்ள போட மாட்டானா, வெளில தள்ளி விட்டுருவான். உனக்கு வந்து லோடே ஆகாது. நீ என்னடா இங்க வா புக் பண்ணுன்னு கூப்பிடுற. எனக்கு வேணாண்டா, என்ன விட்டுருங்கடா, ஃப்ரீ டிக்கெட் எல்லாம் குத்துனுக்கிறீங்களா டே. அது எப்படி அவன் மட்டும் ப்ரமோஷன் பண்ணி சென்சார் சர்டிபிகேட் வரும் ஒரு நம்பிக்கையில இது பண்ணி ரிலீஸே பண்ணிட்டான். என் தலைவனுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? இதுல வேற கேள்வி வேற கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க? ஏன் வந்து அவசரப்படுத்துறீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு. கொஞ்சம் இல்லப்பா, ரொம்பவே பொறுத்துட்டோம் நாங்க. இதுக்கு மேல என்னத்த பொறுக்கிறது? 21ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க இருக்கீங்க. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பண்றாங்க, நாங்க உச்சநீதிமன்றம் போய் திரும்ப அப்பீல் பண்ணிக்கிறோம், இன்னொரு வந்து மேல்முறையீடுவாங்கல்ல அது பண்றோம் அப்படின்னு. இப்ப அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ப்ரொடக்ஷன் டீம் எங்க சார்பா நாங்களே சொல்லிக்கிறோம், நீங்க ஓடிடில கூட விட்டுருங்க. ஓடிடில தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, நாங்க ஓடிடிலே ரெக்கார்ட் பண்ணி தளபதி படத்துக்கு வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிடலாம். வேணாண்டா, அந்த மனுஷனை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவீங்க. நீங்க இப்படியே தள்ளி போட்டுட்டு போறீங்க. ஆனா அது வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் போய் நிக்க போது. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டா மாதிரி, அந்த ஃபேன்ஸையும் சொரிஞ்சு விட்டா மாதிரி அணில நீங்க வந்து தடையை விட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து சொரிஞ்சு விடுறீங்க, தூக்கி மேல உட்கார வச்சிருவானுங்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது இதே மாதிரிதான் அந்த இப்போ இட்லி கடல் ஒரு படம் வந்தது, அதுக்கு இதே மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. இப்ப வந்து அந்த படம் இப்ப இந்த படம் வருது, இந்த படமும் ஆக போகுது. அப்பதான் உங்களுக்கு புரிய போகுது ஃபேனோட இது என்னன்னு. எனக்கு எப்படி கேக்குறாங்க அவங்க, ஏன் அவசரப்படுத்துகிறீர்கள்? அவசரப்படுத்தல சார், வலினால கேக்குறாங்க. பண்ண மாட்டீங்கல்ல, விட்டுருங்க. இனிமேல் எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. எப்ப ரிலீஸ் ஆகுதோ ஆகட்டும். அவ்வளவு ஈஸியான உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. சொல்ல முடியல.